வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல செய்திகள் இருக்குது. ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்கள் பற்றி ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் அக்கேர் நெஹ்ரியா அப்படின்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு தாக்குதல். அப்புறம் யுவால் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் அமைதிக்காக போராடக்கூடிய ஒரு ஆள், அவரை பற்றின செய்தி. அப்புறம் சில இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் சிரியா நாட்டு பகுதியிலையும் சில தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. ஏற்கனவே நாம் முந்தா நாள் பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்திருக்கும்போது சொன்னேன், அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் சுமார் 10 இராணுவ தளங்களை ஒரே நேரத்தில் அதிரடியாக ஹெஸ்புல்லா தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இப்போ அதுக்கு அடுத்தால வந்த செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 50 ராக்கெட்டுகளோடு ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹெஸ்புல்லா. அதே வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இந்த தாக்குதல்கள் கொஞ்சம் வழக்கமான தாக்குதல்களை விட இது கொஞ்சம் கடுமையான தாக்குதலாகவே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னொரு செய்தி. அதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் டீப்பாக, அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் மட்டும் நடந்த தாக்குதலில் சுமார் 20 கிலோமீட்டர் உள்ளே தாண்டி வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லை, இப்போ இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்றது வடக்கு இஸ்ரேலோட எல்லை பகுதி. இப்போ அதையும் தாண்டி சுமார் 20 கிலோமீட்டர் உள்ளே தாண்டி அக்கேர் நெஹ்ரியா அப்படின்னு சொல்லி 2 நகரங்கள் மீது முதல் முறையாக தாக்கியிருக்கிறாங்க. தாக்குதலில் பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள், அதெல்லாம் தீப்பற்றி எரியுது. அதோட படங்களை தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இவர்கள் ஹெஸ்புல்லாவின் கை எதிர்பார்த்ததை விட மிகவும் ஓங்கி ஒலிக்குது அப்படின்றது தான் இப்போ தெரியுது. ஏன்னா ஹமாஸ் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு இல்லை, உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த பகுதியில் முழுமையாக மின்சாரம் தடை செய்யப்பட்டு விட்டது, முழுமையாக இன்டர்நெட்டோ எந்த வசதியும் கிடையாது. அதனால் எந்த செய்திகளும் வெளியே வர்றதில்லை. ஹமாஸ் பற்றிய நேரடி செய்திகள் எதுவுமே வராது. ஆனால் சுற்றி இருக்கிற செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வடக்க ஹெஸ்புல்லா என்ன பண்ணுது, தெற்கே ஹவுதி என்ன பண்ணுறாங்க, ஐஆர்ஜிசி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈரான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி தான் நம்ம பிட்டாக தான் சுற்றி தான் பார்க்க வேண்டியிருக்கே தவிர நேரடியாக காசா பகுதியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு எந்த செய்தியும் வரவில்லை. வந்த ஒரே ஒரு செய்தி, உணவுப் பொருட்கள் அந்த பகுதியில் கொண்டு போய் வான்வெளியாக போடப்பட்டிருக்கு. அது ஒன்று தான் நம்மளால் பார்த்துருக்க முடியுது. வேறு எந்த செய்தியும் இதுவரை நமக்கு வரல. இதை தாண்டி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவால்னு ஒரு பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. யுவால் நோவா ஹராரி அப்படின்னு ஒருத்தர் இந்த புக் எழுதியிருந்தார், ஹோமோ சேப்பியன்ஸ். அந்த புத்தகத்தை எல்லாரும் கொண்டாடினார்கள். ஆனால் நான் அப்போவே சொன்னேன், இந்த ஆள் ஏதோ திருட்டுத்தனமாக இருக்கான், ஹோமோ டூயஸ் அப்படின்னு ஏதோ ஒரு புது இனமாக உருவாகும், ஹோமோ சேப்பியன்லேருந்து ஹோமோ டூவஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக மாதிரி அவங்க தான் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக வருவார்கள் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ஆள். அதுவே இந்த ஜியானிஸ்ட் கருத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான். அது எழுதும்போது வேறு மாதிரி தடவி ஊட்டிகிட்டு போகும்போதே நான் நினச்சேன், இந்த ஆள் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னு. நான் அப்போவே சொன்னேன் எல்லாத்தையும். இப்போவும் இன்னும் வேறு யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் ஹோமோ டூயஸ் அப்படின்ற அந்த புத்தகங்களின் மறைமுக கருத்தே என்ன தெரியுமாங்க, இப்படியே எவால்வ் ஆகி அப்படியே மனிதர்கள் வேறு மாதிரி மாறிடுவாங்களாம். மாறும்போது எப்படி ஆகும்னா, மனிதர்கள் தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிய ஒரு மக்களாக அவர்களுக்கு பணி செய்யும் மக்களாக மீதம் இருக்கும் ஹோமோ சேப்பியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் அந்த புத்தகத்தை கடைசியாக முடிச்சிருப்பார். இந்த உருட்டுறதுக்கு நேராக ஜியானிஸ்ட்னு சொல்லிட்டே போயிடலாம், சரியா? ஏன்னா அந்த ஆள் கடைசியாக முடித்தது அந்த புக்கில் அப்படி தான். அந்த புத்தகம் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடப்பட்டது. எதனால்? இந்த யூத லாபியாலும் மார்க்கெட்டிங் மூலமாகவும் அது அப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இப்போ இங்கே இவனுங்க பார்ப்பனர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதை அவங்க உலகம் பூரா சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறான். அதுக்கு இந்த ஹோமோ டூயஸ்னு ஒரு புத்தகம் வேறு, நோவால் ஹராரின்னு, அதை இப்போ கிட்டத்தட்ட பல மில்லியன் காப்பி வித்தாச்சு ஆல்ரெடி. கிட்டத்தட்ட பல மில்லியன் விற்றுருக்கும். அப்போது இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அந்த யுவாலை பற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த யுவால் நோவா ஹராரி ஒரு சங்கின்னு வச்சுக்கிங்களேன், அது ஒரு யூத சங்கி. இவர் ஒரு நல்ல மனுஷன்,
யுவால் ஆப்ரஹாம் அப்படின்னு பேர். இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, ஜெர்மனியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆக்டிவிஸ்ட், அதாவது அமைதிக்காக போராடக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து இஸ்ரேல் செய்வது தவறு, இதெல்லாம் ஜீனோசைடு மாதிரி தான், ஜீனோசைடில் தான் வரும், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பெர்லினில் நடந்த அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவர் உட்காந்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய அடுத்த நிமிடமே என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வீட்டுக்கு போய் மிரட்டியிருக்காங்க. இஸ்ரேலின் காவல்துறை அவர் வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க. எப்போ வருவான் அந்த சொல்லு, அவன் என்ன பண்ணான், எப்போ போனான், என்னென்ன பண்ணான், எதெல்லாம்னு போட்டு கண்ணா அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இப்போது அந்த யுவால் ஆப்ரஹாம் என்ன சொல்லிட்டாரு, நான் இப்போ உடனே திரும்பி போகிறதுக்கு இருந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கார். என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு தான் வரலாம், எதுக்கு அங்கே போனோம்னா முதல்ல நம்மளை தூக்கி உள்ளே வச்சாலும் வைப்பாங்க, உள்ளே வச்சா பரவாயில்ல, வேறு என்ன டார்ச்சரை கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற பயத்தில் அவர் ஜெர்மனிலேயே இருக்கிறாரு. ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் போகலை. இவ்வளவுக்கும் ஒரு அமைதிக்கான ஒரு போராட்டக்காரர் அப்படின்னு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர். அதாவது இந்த யுவால் ஆப்ரஹாம்ன்றவர் வந்து யாருன்னே வெளியே தெரியாத எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து யூடியூப் நடத்திட்டு இருக்கிறவரெலாம் இல்லை. அவர் இஸ்ரேலில் மிகவும் அறியப்பட்டவர். ஜெர்மன் போன்ற ஒரு நாடு வந்து தன் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு அவரை பேச்சாளராக வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்கு அறிமுகமான ஒரு மனிதரை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோருக்கும் நன்காக தெரிந்த ஒருத்தரை வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய இந்த ஜியானிஸ்ட் கொள்கைக்காகவும் இனவெறிக்காகவும் எந்த மூலைக்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு தேவை வந்து யுவால் ஆப்ரஹாம் போன்ற ஆட்கள் கிடையாது. அவர்களுக்கு தேவை வந்து யுவால் நோவா ஹராரி போன்ற ஆட்கள் தான். ஏன்னா அவர்கள் திரும்ப திரும்ப, அதாவது இந்த புத்தகத்தை வந்து கட்டமைக்கும் விதமே எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல ஹோமோசேப்பியன்ஸ், எப்படி மனிதன் வந்து மிருகங்களை விட உயர்ந்தவனாக மாறினான் அப்படின்னு ஒரு உருட்டு. முக்கியமான விஷயம்னா அறிவியல் வந்து இது எப்போ சொல்லிடுச்சு, மனிதன் மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செய்திகள் மூலமாக. ஒன்று, அவன் ஆம்னிவோரஸ், எல்லாத்தையும் சாப்பிடுவான், காய்கறியும் சாப்பிடுவான், கறியும் சாப்பிடுவான். மற்ற மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று காய் மட்டும் சாப்பிடும், இல்லைனா கறி மட்டும் தான் சாப்பிடும். மனிதன் 2ஐயும் சாப்பிடுவான். அதனால் உணவுனால் அவனுக்கு பட்னி கிடந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இப்படி அப்போசிங் தம் 90 டிகிரியில் ஒரு விரல் அப்படின்றது மற்ற மிருகங்களுக்கு கிடையாது. அதனால தான் நம்மளால் எல்லாத்தையும் இப்படி பிடிக்க முடியும். மிருகங்களால் எதையும் பிடிக்க முடியாது. பிடிக்கணும்னா அப்போசிங் தம்ஸ் வேணும், இல்லைன்னா அது இதுக்குன்னு இதை வச்சு கருவிகள் செய்ய முடியும். பல்வேறு வேலைகளை குரங்குகளிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த ஒரு 2வது இடத்துல. 3வது இடம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு காலம் என்பதை பற்றிய சிந்தனை உண்டு. கடந்த காலம் மிருகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, கடந்த காலமும் நிகழ்காலமும் தெரியும். கடந்த காலத்தில் அங்கே சிவப்பாக ஒன்று இருந்தது, போய் தொட்டு பார்த்தா நெருப்பு சுற்றுச்சின்னு தெரியும். அதனால் அன்னையிலேருந்து மிருகம் என்ன பண்ணுவோம், சிவப்பாக இருக்க எதையும் போய் தொடாது. தொட்டால் சுடுமோ அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்படி கடந்த கால அறிவு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் எதிர்கால பிளானிங் உண்டு. புரியுதுங்களா? அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, ஒரு நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டை, ஒரு நாய்க்குட்டி வேணாம், ஒரு 5 வயது நாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை போட்டு இதில் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்து நாளைக்கு சாப்பிட வச்சுக்கோன்னு சொன்னால் சொல்லி உங்களால் அந்த நாய்க்கு புரிய வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் ஒரு 3 வயசு குழந்தைக்கு இதை நீங்கள் சொன்னீங்கன்னா புரியும். நாய்க்கு 5 வயசு இருக்கும், ஆனாலும் அதுக்கு புரியாது. மனுஷனுக்கு 3 வயசு குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு புரியும், இது நாளைக்கு சாப்பிட்லாம், உள்ளே எடுத்து வை அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வச்சிடும். இந்த 3 விஷயங்களில் தான் மனிதன் வந்து மிருகங்களை விட சிறப்பானவனாக மாறியது. இதை வந்து வேறு உருட்டுறேன்னு ஒரு அந்த ஆள் உருட்டி அப்படியே அந்த ஹோமோசேப்பியன்ஸு எப்படி உருவானாங்கன்ற மாதிரி முடிச்சுட்டு, அடுத்த கட்டமாக தான் ஹோமோ டூயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். என்னென்னா, இப்போ இந்த ஹோமோசேப்பியன்ஸ்லேருந்து மனிதர்கள் மீண்டும் எவால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அவர்கள் ஹோமோ டூயஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்பீசிஸாக மாறிடுவாங்க. இப்போ இருக்க ஹோமோசேப்பியன்ஸ் இப்படியே தான் இருப்பாங்க. இந்த ஹோமோசேப்பியன்ஸ் இவர்களுக்கு அடிமை. இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல. இங்கே நம்ம ஊரில் சொல்கிற சூத்திர கதையும் அவனுக்கு சொல்கிற ஜியானிச கதையும் இப்போ பொருத்தி பார்த்துட்டு இந்த புத்தகத்தை பாருங்கள். ஓஹோ, இந்த ஒரு ஆங்கிள் நாங்கள் யோசிக்கவே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை நான் பல காலமாக என் நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், யாரும் நம்பலை.
இப்போது இந்த ஜியானிசம் வந்து இப்படி பளிச்சுன்னு வெளியே வந்த காலத்திலாவது இனிமையாவது இதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த புத்தகம் வெளிவந்த காலகட்டத்தில் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு வந்தது அந்த புத்தகம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னவோ இந்த ஹோமோசேப்பியனும் ஹோமோடூயஸையும் படிக்கலைன்னா நீ தற்கூரின்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் நீங்கள் அதை வாங்கலையா தோழர் அப்படின்லாம் கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க என்கிட்ட. ஸோ இப்படியெல்லாம் ஏமாற்றி உருட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்களை தான் இஸ்ரேல் வந்து கொண்டாடும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஜியானிச கொள்கையை நியாயமானது, அறிவியல் பூர்வமானது. எப்படி வராங்க பாருங்கள். ஒரு பக்கம் எங்கள் தோராவில் சொல்லியிருக்கு, கடவுள் வந்து எங்களை தான் தேர்ந்தெடுத்தார், இது எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமி, நாங்கள் கடவுளின் சிறப்பான குழந்தைகள்னு ஒரு பக்கம் உருட்டுறது. இன்னொரு பக்கம் எப்படி உருட்டுறது, சயின்ஸ் படியே பார்த்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் ஹோமோ டூயஸாக உருமாறிடுவாங்க. அந்த ஹோமோ டூயஸ்க்கு இவங்க ஹோமோ சேப்பியன்ஸ் எல்லாம் வேலை செய்யணும், வேலைக்காரனாக இருக்கணும். இதை தான் யூதர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன். யூதர்களுக்கு எல்லாரும் அடிமையாக வேலை செய்யணும்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். இங்கே பார்ப்பனர்கள் மற்ற எல்லாரும் பார்ப்பனர்களுக்கு அடிமை, நீங்களாம் சூத்திரர்கள், எங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை வேறு வேறு வடிவங்களில் பரப்பக்கூடிய மனிதர்கள்னால் இஸ்ரேலுக்கு பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அவ்வளோதான் விஷயமே. இப்போ இதையும் தாண்டி என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோலன் ஹைட்ஸோட பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஸ்ரேலில் இருக்குது, கொஞ்சம் சிரியாலையும் இருக்குது. சிரியாவில் இருக்கிற பகுதி மீதும் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஒரு சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போது ஹெஸ்புல்லா வடக்கிலிருந்து தன்னுடைய தாக்குதலை மிக தீவிரமாக கொண்டு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு புறம் சீஸ்ஃபயர்னு அமெரிக்கா கூட கதவு சொல்லிக்கிட்டே தெற்கு காசா பகுதியில் ராஃபா நகரத்தை சல்லடையாக போட்டு சுட்டு தீர்த்துட்ருக்காங்க. ஒரு இடம் விடாமல் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் வேலை இப்படி இந்த பக்கம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வேறு அப்டேட்டுகள் என்ன வருதுன்னு பார்ப்போம். வந்தவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.